Hey guys, this is Ezhil. Welcome to my channel. So சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்க போகிறதுல இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் வ்ளாகாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கான்வேன்ற ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். இப்போது ரீசெண்டாக ஸ்டடீஸையும் முடிச்சதுக்கப்புறமேட்டு ஃபுல் டைம் ஸ்டார்ட் பண்ணிச்சு. கொஞ்சம் ப்ரெஷராக ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டு இருந்துச்சு. சரி எங்கடா ரிலாக்ஸ் பண்ண போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கான்வேன்ற இடம் கண்டுபட்டுச்சு. கான்வேல பார்த்திங்கன்னா நிறைய ஹிஸ்டாரிக் பிளேசஸ் இருக்குது, கேசல், பீச்சஸ்லாம் நிறையா இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா இடம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். செஸ்டர்லேருந்து கான்வேக்கு வந்து 1 hour ட்ராவல் வரும் காரில். ட்ரெயினுக்கு லிட்டரலி ஒரு 1.5 hours கிட்ட ஆகும். ஸோ நம்ம இன்றைக்கி காரில் வந்தாச்சு. அண்ட் இது வந்து 1 day ட்ரிப் மாதிரி இருக்காது. ஸோ இங்கே வந்து ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு செஸ்டர் போகலாம். அது ஒரு 2 day ட்ரிப் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டே பண்ணி நம்ம இருந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டேன்னு வரும்போது வந்து நம்ம இங்கே வேறு எதுவும் ஹோட்டல்லையோ இல்லை ரெஸ்டாரண்ட்லேயோ இங்கே தங்கினாலுமே ஃபுட்டுக்கு வந்து நம்ம வெளியில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். ஏர்பிஎன்பி தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஏர்பிஎன்பின்னு பார்க்கும்போது நமக்கு அவங்க யூட்டன்சில்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அண்ட் அதில் வந்து நம்ம குக் பண்ணி அதிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே வந்து நம்ம ஏர்பிஎன்பி புக் பண்ணாலுமே வந்து ஒரு வீடு மாதிரி பார்க்காம கேரவன் மாதிரியும் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அந்த கேரவனே நம்ம புக் பண்ணியாச்சு. ஸோ கேரவனில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு 2 நாள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ கேரவனில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாகவே எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருந்தாங்க. கேரவனுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ரெஸ்ட் ரூமு, கிச்சன், அப்புறமேட்டு ஒரு டைனிங் மாதிரியும் அப்புறமேட்டு ஒரு பெட் மாதிரியும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே ரொம்ப காம்பேக்டாக பேக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கேரவன் நல்லா இருந்துச்சுன்ட்டு தான் நம்ம அதை புக் பண்ணியிருக்கிறோம். பர் டேக்கு வந்து அந்த கேரவன் வந்து 35 pounds ஆச்சு. ஸோ ஒரு 2 daysக்கு வந்து 70 pounds ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே சேர்த்து ஒரு 90 pounds கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இந்த கேரவன் நம்ம ஸ்டே பண்ணி தான் 2 நாள் ஸ்டே பண்ணி தான் இங்கே இருக்கிற பிளேஸஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கான்வே வரும்போதே பிளேஸஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரோட்டில் நம்ம மோட்டர்வேல வரும்போதே ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. சைடில் ஃபுல்லாக பீச் மாதிரியும் அப்புறம் வாட்டர் ஏரியா மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த கேரவன் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இருக்குது. ஸோ இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவுமே ரொம்ப சைலண்ட்டாக குவைட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த 2 நாளில் வந்து நான் என்னென்ன இந்த ஒரு ரொட்டீன் வ்ளாக் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ காலிலேருந்து என்னென்ன பண்ணுறோமோ, ஸோ ஈவினிங் வரைக்கும் நம்ம என்னென்ன பிளேஸஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ அந்த ஒரு ரொட்டீன் வ்ளாகாக தான் இருக்க போகுது. ஸோ ஹோப் யூல் என்ஜாய் இட். ஸோ இதுதான் அந்த கேரவன். ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா ரொம்ப அந்த கேரவனுக்குள்ளேயே எல்லாமே க்ளீனாக செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டைனிங் ஏரியா மாதிரி இங்கே சாப்பிட்டுக்கலாம் உட்காந்து. அண்ட் இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அங்கேருந்து ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குமே வந்து பெட் வந்து நம்ம உள்ளே ட்ராக் பண்ணி பெட்டுமே செட் பண்ணி ஒரு டோட்டல் பெட் மாதிரி இது பண்ணிக்கலாம். அந்த ஒரு சின்ன ஸ்பேஸில் என்னென்ன மாதிரி பண்ணலாமோ, என்ன மாதிரி ஐடியாலஜி பண்ணலாமோ, ஸோ அது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அவங்க வந்து ஏர்பிஎன்பியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பெட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டூவே அப்புறமேட்டு அந்த பெட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் லைட்ஸுமே இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசட்ஸ் எல்லாமே இங்கேயும் கொடுத்துருக்காங்க. லைக் ஏதோ உள்ள எதுவும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கேசட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கல்ட்டுமே கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பவர் சோர்ஸுமே இருக்குது. பவர் சோர்ஸ் ப்ளஸ் லைட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் கேஸுமே இங்கே இருக்குது. கிச்சனையும் காட்டுறேன். கிச்சன் பெருசாக போக தேவையில்ல, அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா கிச்சன் இருக்கும். ஸோ இதுதான் கிச்சன். ஸோ இதுக்கு கேஸ் எல்லாமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கரண்ட்டுமே வந்து பேட்டரியில் ஓடிட்டுருக்குது. வாட்டர் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து 40 liters கிட்ட அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு டேங்க் மாதிரி செட் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. ஸோ வாட்டர்ஸ் வந்து இங்கே உள்ள ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா, இப்போ ரெஸ்ட் ரூம் எதுவும் போகணும் அப்படின்னா அதுவுமே உள்ளே இருக்குது. ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒருத்தர் நிற்கிற மாதிரி, ஒருத்தர் நின்று அப்புறம் ஷவர் எடுக்கணும், பாத் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் மட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் இதுதான் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா இது ஓப்பன் பண்ணால் டாய்லெட் வந்துடும். ஸோ இது வந்து அது கொஞ்சம் மெக்கானிசம் இருக்குது. இது ஓப்பன் பண்ணிட்டா உள்ள அது ஒரு கேப் மாதிரி உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணணும். சிங்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாய்லெட்டுக்கு அப்படியே மேலேயே வந்து சிங்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிங்க் வந்து என்னென்னா நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா சிங்க் வந்துடும். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹாட் வாட்டருக்கு ஒன்று, கோல்டு வாட்டருக்கு ஒன்று வந்து நாவுமே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சிங்க் யூஸ் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து மிரரும் கொடுத்துருக்காங்க. ஸோ மிரரும் நமக்கு எதுவும் இன்கேஸ் லாங் ஸ்டே எதுவும் பண்ணுறோம், லைக் இப்போது சில பேர் வந்து 1 week அந்த மாதிரி இது பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த தேவையான அந்த ஷேவர்ஸ் அந்த மாதிரி இது எசென்ஷியல்ஸ்லாம் வேணும் வச்சுக்கலாம். இந்த இதுக்குமே வந்து லைட்ஸ் மாதிரி நிறைய டெக்கரேஷன் லைட்ஸ் மாதிரி நிறையா கொடுத்துருக்குறாங்க. லைக் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்து நான் 2 ஹாப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 ஹாப் ஒரு கெட்டிலுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ கெட்டில் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு வாஷ் பண்ணுறதுக்கு இப்போ வெசல்ஸ் வாஷ் பண்ணணும் அதுவுமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 40 liters அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
பட் அது எப்படி ஃபில் பண்ணுவாங்களா ரீஃபில் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, இல்லை பர் டேக்கே 40 லிட்டர்ஸ்ன்ற மாதிரி தெரியல. கிரில்லுமே இருக்குதுங்க யூஸ் பண்ணுறது. இது வேறு ஏதோ இப்போ சிக்கன்ஸ் எதுவும் கிரில் பண்ணாங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கட்லரிஸ் எல்லாமே வந்து பிளேட்ஸ் அப்புறம் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்குறாங்க, கட்லரிஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது உள்ள எல்லாமே சின்ன சின்ன ஸ்பேசஸில் என்னென்ன அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியுமோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் உள்ளார வாட்டர் எதுவும் தேவைப்பட்டுச்சு, நைட்டில் தண்ணி எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க தனியாக ஒரு 2 பாட்டிலுக்கு வாட்டரும் பிடிச்சி வச்சுருக்காங்க. பின்னுமே எதுவும் வச்சுருக்குறாங்க, ஸோ பின்னுமே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்ம எதுவும் பாத்ரூமில் வந்து ஷவர் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த டவலை வந்து கீழே விரித்து போட்டுட்டு அது மேலே 2 பாத் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எதுக்குன்னு தெரில. அண்ட் ஃப்ரிட்ஜுமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்ம எதுவும் வேறு எதுவும் வெளியில் வாங்கிட்டு வந்து இப்போது லைக் கப்புள் ஆஃப் டேஸ் நம்ம ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா வேறு எதுவும் வந்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இங்கே ஃப்ரிட்ஜுமே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரீசருமே இருக்குது. அண்ட் இங்கே பவர் சோர்ஸ் ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் சோர்ஸ்மே வந்து அவங்க அங்கே வீட்டில் இருந்து லேண்ட்லார்ட் ஆக்சுவலாக இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க ஓன் வீட்டுக்கு வெளியிலே கேரவன் செட் பண்ணி பவர் சோர்ஸ் அப்புறம் வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே வந்து கபோர்ட் மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க, லைக் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம 2 நாள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்டே பண்ணுறது மட்டும் இல்லாமல் குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம காருமே எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். ஸோ அந்த காரில் வந்து பக்கத்தில் இருக்கிற பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஸ்டே பண்ணுறது இங்கே, சாப்பிட்றது இங்கே. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டோ இல்லை வெளியில் ட்ராவல் லாட்ஜ் மாதிரி எடுக்கிற பிளான் இருந்துச்சு. ஸோ அப்படி எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கு எதுவும் பாசிபிளாக எதுவும் இருக்காது. ஸோ நம்ம வெளியில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ரொம்பவே செலவு அதிகமாகும் அப்படின்னு சரி கொஞ்சம் ஒரு பட்ஜெட்டாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்துச்சு. ஸோ கேரவன் வந்து நானே எதிர்பார்க்கல. ஸோ ஏர்பிஎன்பி செக் பண்ணும்போது அதுவாக கேரவன் வந்துச்சு. பார்க்கவுமே சரி புதுசாக இருக்குமே அப்படின்ட்டு புக் பண்ணியாச்சு. இங்கே தான் வந்து நம்ம 2 நாள் இருக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பக்கத்தில் ஆல்டி இருக்குது. நான் ரூமில் வச்சுருந்த மசாலாஸ் எல்லாமே கொஞ்சம் கொண்டு வந்துருக்கிறேன். அந்த ஆல்டியில் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம், லைக் வெஜ்ஜீஸ் இல்லை சிக்கன்ஸ் அந்த மாதிரி மீட் எதுவும் வேணும் அப்படின்னு வந்து வாங்கிக்கலாம். இந்த 2 நாள் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான திங்ஸ் போய் வாங்கிட்டு வந்துட்டு லைக் ஃபாஸ்ட்டாக என்னென்ன பண்ண முடியுமோ ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே குக் பண்ணி சாப்பிட்டு ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ஹோப் யூல் என்ஜாய் இட். ஸோ நம்ம 6:30க்கு நம்ம கேரவன்லேருந்து கிளம்பி ஆல்டிக்கு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போனோம். ஸோ நைட் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பீச் மாதிரி பக்கத்தில் போகலாம் அப்படின்ட்டு இங்கே 2 பீச் இருந்துச்சு, நார்த் ஷோர் பீச் அப்புறம் வெஸ்ட் ஷோர் பீச் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாம் பக்கத்தில் தான். சரி நார்த் ஷோர் பீச் ஆல்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருந்தனால சன்செட் இப்போ மணி வந்து 7:30 ஆகுது, நைட்டு 7:30. இன்னும் சன்செட் ப்ராப்பராக ஆகலை, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா இருட்டி இருந்துட்டு சரி பீச் போயிட்டு அப்புறம் அப்படியே திங்ஸ் வாங்கிட்டு நம்ம ரூம் போயிடலாம் அப்படின்னு திங்ஸ் ஆக்சுவலாக வாங்கி காரில் வச்சாச்சு. நம்ம பீச் பார்த்துட்டு நம்ம ரூம் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் இப்போ பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ உண்மையாக சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ப்ராப்பர் பீச்சை பார்த்த மாதிரி. ஏன்னா இப்போது செஸ்டரில் வெஸ்கோபி அப்புறம் நிறைய பீச்சஸ் கொஞ்சம் இருக்குது. அது
எப்படின்னா தண்ணி வந்து உள்ளே இழுத்துரும். டே டைமில் வந்து தண்ணி வந்து உள்ளே இழுத்துரும். ஒரு ரொம்ப ஒரு ட்ரையான ஏரியா மாதிரி இருக்கும். அப்புறம் நைட்டு பார்த்தோன்னா தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி காட்டும். பட் இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஐ வில் ஷோ யூ. ஸோ இந்த நார்த் ஷோர் பீச் லேண்டட்னோவில் இருக்குது. கான்வேலேருந்து லேண்டட்னோக்கு காரில் 15 minutes ஆகும். அண்ட் இந்த லேண்டட்னோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ரௌட் அட்ராக்டிங் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். லேண்டட்னோ இஸ் லார்ஜஸ்ட் சீசைட் ரிசார்ட் இன் வேல்ஸ். அண்ட் 19th century இந்த லேண்டட்னோ குயின் ஆஃப் வெல்ஸ் ரிசார்ட் அப்படின்னு பேரும் வாங்கியிருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படின்னு ஒரு ஃபேமஸான புக் எழுதின லீவிஸ் கேரோலுக்கு இந்த லேண்டட்னோ தான் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். நிஜமாக காலே வைக்க முடியல, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. பெபிள்ஸில் இறங்கி வரும்போதே வெறுங்காலில் கூட நடந்து வரோம்ல, அவ்வளோ ஜில்லுன்னு தான் இருக்குது. ஸோ இருட்டிருச்சு. நம்மளும் எப்பவுமே கேரவன் போயிட்டு நம்ம நைட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறதுனால எனக்கு மணி 8:15 ஆகுது. ஸோ இனிமேல் ரூம் போயிட்டு இது பண்ணுறது தான், ரெஸ்ட் எடுக்கிற பிளான். அண்ட் அங்கே வந்து ஜெயின்ட் வீல் மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ அது லைட் இருந்துச்சுன்னா போகிற மாதிரி பிளான் வச்சுருக்கிறேன். பட் நம்ம போகிறதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாது, ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ ஏன்னா காரை வந்து நம்ம ஒரு சைட் பார்க் பண்ணிட்டோம். ஸோ அந்த பார்க் பண்ணிட்டு இப்போ அங்கே பார்க்கிங் கிடைக்கிறான்னு தெரில. ஸோ அதனால் நடந்தே போகலாம். போயிட்டு அங்கே ஜெயின் வீல் வந்து லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். அது போயிட்டு அங்கே முடிஞ்ச அளவுக்கு அதை முடிஞ்சால் பார்ப்போம். இல்லை வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் இல்லை நாளைக்கு. ஸோ நம்ம நார்த் ஷோர் பீச் போயிட்டு வந்தாச்சு. அங்கே இன்னும் கொஞ்சம் போகலான்னு பார்த்தா நல்லா இருட்டிருச்சு. ஸோ அதனால் ரூம்குள்ளே கேரானுக்கே வந்தாச்சு. நம்ம முடிஞ்சால் நாளைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு ஈவினிங் சன்செட் ஆகிறதுக்குள்ளே அந்த இடத்தையும் போய் பார்க்கலாம். ஏன்னா அங்கே ஜெயின் வீல்லாம் மாதிரி வச்சுருந்தாங்க, பார்க்குறவங்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதையும் கன்ஃபார்ம் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு, இப்போ மணி வந்து 8:45 ஆகுது. ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டு ஏதாவது டின்னர் மாதிரி ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் இன்றைக்கி வேலை. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ டே 1 வந்து நம்ம ஹாஃப் டேலேருந்து நம்ம கான்வேல ஸ்டார்ட் பண்ணி, ஸோ இன்றைக்கி வந்து அந்த டே 1 முடிச்சிட்டோம். ஸோ நைட் வந்து இந்த சின்ன கிச்சன்லேயே நம்ம சிக்கன் சமைச்சிருக்கிறோம். ஸோ மேகி அண்ட் சிக்கன் தான் எனக்கு டின்னர் பண்ணியிருந்தேன். ஸோ மேகி வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ சிக்கன் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டு அப்படியே பெட்டுக்கு போகிறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்னென்னா டே 2 வந்து ஸோ நான் போகிற என்னென்ன பிளேசஸ்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அது எல்லாமே vlog-ஆ போடுறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் தட்.